குளித்தலையில் டாஸ்மாக் ஊழியர்களுடன் போலீசார் ஆலோசனை, தேர்தல் விதிமுறைகள் விளக்கம். குளித்தலை அறிஞர் அண்ணா சமுதாய மண்டபத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுடன் போலீசார் கலந்துரையாடல் நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமை வகித்தார். மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் விஜய் சண்முகம் மற்றும் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும், அதிக அளவில் மது விற்பனை தவிர்க்க வேண்டும், சந்தேகமான செயல்பாடுகள் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் காவலன் செயலியின் பயன்பாடு குறித்து விளக்கப்பட்டு தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. செய்தியாளர் கருணாநிதி. ரெண்டாவது, காலி பாட்டில் திருப்பி வாங்குற சிஸ்டம் இருக்கிறங்காட்டி காலி பாட்டிலே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறோம். 23ஆம் தேதி எலெக்ஷன் அன்னைக்கு கடல் இல்லை, அது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பவும் கடல் இல்லை, 3 நாள் அப்போ. அப்ப 21ஆம் தேதி வரைக்கும் தான். இன்னைக்கு 25, அப்புறம் 31 ட்ரை டே. அப்ப பார்த்தோம்னா ஒரு 25 நாள் தான். 25 நாள் நாம பார்த்து சூதானமா நம்ம வேலையை காப்பாற்றிக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துக்கிட்டாதான் நம்ம வேலையை காப்பாற்றிக்க முடியும். அதனால 2 விஷயம். ஒன்று, பல்க் சேல்ஸ் பண்ணிடாதீங்க. அது பில்லு போடுறதுதான் உங்களை காப்பாற்றும். அடுத்தது டாஸ்மாக் இண்டஸ்ட்ரியில கொடுத்ததா பத்திரிகை நியூஸ்ல வந்தது சரி, டிவில போட்டதும் சரி, அது பொசஷன் லிமிட் எக்ஸைஸ் ரூல் பிரகாரம் 4 லிட்டர் வச்சுக்கலாம். கோட்டர்னா 25, புல்லுன்னா 6, நீர்னா 12 சொல்லி பொசஷன் லிமிட். உங்களை பொறுத்த வரைக்கும் குளித்தலை கிருஷ்ணராயபுரம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ஹரியானாக்காரர் ஏற்கனவே அங்க பிரைவேட் வைன்ஸ் எல்லாம் பார்க்க வராமா, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். போன வெள்ளிக்கிழமை டிஎன்பிஎல் கெஸ்ட் ஹவுஸுக்கு போனபோது நானும் போனா ஒத்துக்க மாட்டேங்கிறார். அது பொசஷன் லிமிட் தானே. அப்போ சேல்ஸ் டாக்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க ஜிஎஸ்டி. இப்போ ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆள் குவார்டர் ஆஃபீஸ் மேல சாப்பிட்ட பிளான் ஆக மாட்டாங்களா? அப்போ 4 குவார்டர் மேல தரக்கூடாது அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிட்டாரு. அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை கெஸ்ட் ஹவுஸுக்கு போற, ஞாயிற்றுக்கிழமை பிஹெச்சி ரூம்ல டிஆர்ஓ ரெகுலர் டிஆர்ஓ சார், நானு ஏசிஎக்சிஸ் குளித்தல டிஇஓ தாசில்தார் லீவ்ல போனங்காட்டி வேற ஒரு வெங்கடன் தாசில்தார் போட்டிருக்கிறாங்க கலெக்டர் ஆபீஸ்ல. 4 பேர் இருக்கும்போது சொல்லும்போது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல அது பொசஷன் லிமிட் தான், பல்க் லிமிட் கிடையாது. இல்ல சார், ஜிஓ இருக்கு, கவர்மெண்ட் கெசட்ல ஜிஓ இருக்கு, 4 லிட்டர் ஒரு ஆள் வச்சுக்கலான்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். குளித்தலை கிருஷ்ணராயை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ஆச்சுங்களா. இது மனசுல வச்சுட்டு தான் 4 பாட்டில் மேல ஸ்கேன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது. நிறைய பேர் பேப்பர் நியூஸ்ல டிவி நியூஸ்ல போட்டது பார்த்து இல்ல 24 படிக்கலாம் போட்டா ஒண்ணும் இல்ல. அதாவது கோர்ட்டு கேஸ்லயே போனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். தேவையான கடையில டிஸ்கஷன் வந்துட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் பார்ட்டி நீங்க 4க்கு மேல ஸ்கேன் பண்ண அவங்க கேண்டிடேட் அனுபவிச்சு நாளைக்கு இது பண்ணும்போது, நாளைக்கு பார்க்கும்போது இப்போ வந்தாங்க சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டார். மறுபடியும் 31ஆம் தேதி 30ஆம் தேதி வரட்டு போயிட்டாரு. மறுபடியும் பாம்பே போயிட்டாங்க. மறுபடியும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா கிருஷ்ணராயபுரம் குளித்தலையில மறுபடியும் நிறைய பல்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடையில நின்று இருப்பாங்க. நீங்க நிறைய ஸ்கேன் பண்ணும்போது கடைக்கு நீங்க அவங்களை வரவேற்கிறதுதான் ஆயிடும். கிருஷ்ணராயபுரம் குளித்தல தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு அந்த 2 இதில் தான், அந்த தொகுதியில இந்த பிரச்சனை சொல்லியிருக்கு. ஒன்னாச்சுங்களா, கேமரா சார் சொன்னது இது 2. அப்புறம் 3வது, தயவு செய்து நைட்டு பாட்டில் போடுற ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டு போகாதீங்க. வெயில் காலத்துல கூலிங் பத்தலைக்கு நைட்டு போட்டு போகாதீங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்கனவே 2 தடவை ஃபயர் ஆயிருக்கு. 2 தடவை நைட்டு போட்டு ஃபயர் ஆயிருக்கு. அதனால நைட்டு ஃப்ரிட்ஜ்ல போட்டு போய் நாளைக்கு ஃபயர் ஆச்சுன்னா ஒண்ணு கடை போயிடும். 2வது, சேல்ஸ்மேன் பற்றாக்குறை. சேல்ஸ்மேனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கடைக்கு போனாலும் சேல்ஸ்மேன் இருக்காங்க. கூப்பரேஷன் கடை கிடைக்கும், இன்சூரன்ஸ் கிடைச்சாதான் கிடைக்கும். அதனால எலெக்ஷன் ஆங்கிள் 2வது ஃபயர் ஏதாச்சும் போட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பெரிய தலைவலி ஆயிடும். ஏன்னா ஒவ்வொரு கடையில 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஸ்டாக் இருக்கு. எதுவும் வைக்காதீங்க. எலெக்ஷன் டைம்ல பிரஷர்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிடாதீங்க. ஒரு பிரஷர் கிடையாது, உங்களுக்கு எந்த பிரஷர் வரப்போறது கிடையாது. எதா இருந்தாலும் கூப்பிட்டு நீங்க சொல்லிருங்க. மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் மாத்திருக்காங்க, புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க போன் நம்பரும் காலைல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாச்சு. சரிங்களா? இப்ப சார் டிஎஸ்பி சார் நம்பரும் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்பெக்டர் நம்பரும் கொடுத்துட்டாங்க. நீங்க வரவங்கள்ட்ட யாரும் தயவு செய்து
வாக்குவாதமோ சண்டையோ பண்ணாதீங்க. எப்போ வேணாலும் கொடுங்க. சரிங்களா? தகவல் மட்டும் அங்க லோக்கல்ல ஸ்டேஷன் சொல்லியிருக்கேன். மதுவிலக்கு பிரச்சனைக்குலாம் வர முடியாது. லோக்கல் ஸ்டேஷன் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து உங்களை வாய கிளறி வீடியோ எடுத்து ஒட்டி வெட்டி போட்டாக்கா தேவையான பிரச்சனையாயிடும். ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டபடி ஒரு கணக்குள்ள வந்துங்க சார். கண்டபடி ஃபேமிலி பற்றி திட்டினோம்னா ஆவேசத்துல கதவை திறந்து வெளியே வந்துட்டேன். கதவை திறந்து வெளியே வந்தோம்னா பீர் பாட்டில் வச்சுட்டாங்க. சிம்பிளா விளையாட்டு என்ன சொல்லுவோம்னா, நம்மளுக்கு எல்லாம் ஜோலி, டாஸ்மார்க்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் இது ஜோலி, வரவங்களுக்கு இது ஜாலி. சரியா? அந்த இது புரிஞ்சுக்கங்க. வரவங்க கண்டது பேசலாம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கோவப்பட்டுட்டு சேல்ஸ் பண்ண டியூட்டி டைம்ல அது தனியா இருந்தாங்கன்னா கடையை விட்டு டியூட்டி டைம்ல வெளியே வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒன்று பேசினாங்கன்னா ஸ்டேஷனுக்கு முன்னே தகவல் சொல்லிடுங்க. தயவு செய்து எந்த விதமான வார்த்தையும் விட வேண்டாம். அவன் என்னமோ பேசிட்டு போறான். 24 நாள் பல்ல லிஸ்ட் இருந்துருங்க. எந்த பிரஷரும் கிடையாது. ஸ்டாக் பல்க் சேல்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க. நைட் சேல்ஸ் வந்து நைட்டு வந்து பக்கத்துல வந்து பணத்தை எடுத்துட்டு போய் ஃபிளைட் ஸ்கோர்ல புடிச்சிட்டாங்கன்னா பணம் போயிடும். அப்பவும் பிரச்சனை. அப்புறம் காலையில நடந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெட் ஆபீஸ்ல இந்த வாரத்துக்குள்ள ஸ்கேன் பண்றதே லாக் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த 24 நாளுக்கு மேல. ஏன்னா சூப்பர்வைசர் இதெல்லாம் கேட்டபோது 4 நாள் வெளியில வந்து தொடர்ந்து நான் பேசிட்டு இருந்தேன். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. 24 பாட்டில் கீழே வந்துருச்சு. திங்கட்கிழமை ஒரே ஒரு கடையில தான் 26 பாட்டில் போட்டிருந்தாங்க. மற்றெல்லாம் கம்மியா வந்துருச்சு. அது சொல்லிட்டு நான் வந்த நேரத்தில் சேல்ஸ்மேன் போட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஹெட் ஆபீஸ்ல அந்த சூப்பர்வைசர் சேல்ஸ் பண்ணி டிப்போக்கு மாத்திருங்க, கடை பார்த்துட்டு டிப்போக்கு மாத்திருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரிச்சார்த்த முறையில வந்து ஸ்கேன் பண்றத வந்து லாக் பண்றது வந்து மெட்ராஸ்ல பார்த்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த வாரத்துக்குள்ள அந்த ஸ்கேன் பண்றதை லாக் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸைஸ் நல்லா போயிடும். ஆனா திரும்பவும் சொல்றேன், குளித்தலை கிருஷ்ணாவர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒன்று. அப்புறம் அடுத்தது வந்து எந்த விதமான லைசன்ஸ் இல்லாத பாரோ வேற எந்த விதமான இதோ எதுவும் வரக்கூடாது. ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்தபோது போட்டேன். 2வது வந்தபோது இந்த தேவையில்லாம இந்த லோக்கல் பத்திரிகைக்காரங்க சுத்திட்டு இருக்காங்களா, கள்ளமது ஓடுது, கரூர்ல இது போலி மது, போலி மது ஓடுது, தேவையில்லாம குரூப்ல போட்டுருக்காங்க. சரியா? அதனால வந்து பக்கத்துல எந்த விதமான சந்து கிடையோ வேற எதுவோ எது இருந்தாலும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுவும் காலையில் ஏடி கிட்ட சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டு அப்புறம் டவுன் டிஎஸ் கிட்ட சொல்லி ரவி சந்திரன் அவங்க